பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை. கட்டு, சிங்கி, குட்டி, பண்டி 4 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு அவங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம எவ்வளவு நேரமா இந்த ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா பாருங்க, இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. நீ சொன்னது சரிதான் கட்டு. இல்ல கட்டு, பாருங்க, இப்போ டிராயிங் வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அத நீ பண்டி 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். மத்த எல்லா வேலையுமே நானும் குட்டியும் பாத்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ப்ராஜெக்ட் விடுவோம். நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் சிங்கி ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கும். கட்டு, பண்டி 2 பேரும் வரைகிற அந்த டிராயிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா குட்டி, நாம ரொம்ப நேரமா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? நாம ஏதாவது கேம் விளையாடலாம். இது நல்ல ஐடியா கட்டு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நாம இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டா நல்லா இருக்கும். இல்ல சிங்கி, நம்ம 30 மினிட்ஸ் மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்க போறோம். அதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். அப்புறம் ஒரு லூடோ கேம் விளையாட போறோம். நான் அம்மா கிட்ட போயிட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படி எல்லாரும் பிரேக் வேணும்னு கேட்டதுனால சிங்கியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா கட்டு அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா. அதுக்கப்புறம் அவன் போய் லூடோ போர்டு எடுத்துட்டு வந்தான். இன்னைக்கு நம்ம 4 பேர் இருக்கோம், ஜாலியா இருக்கும். நான் ரெட் எடுத்துக்கிறேன். இல்ல கட்டு, ரெட் என்னோட லக்கி கலர், அதனால ரெட்ட நான் எடுத்துக்கிறேன். இல்ல பண்டி, நான் எப்பவும் ரெட் தான் எடுப்பேன். நானே ரெட் எடுத்துக்கிறேன். அப்படி பண்டி கட்டு 2 பேரும் ரெட் எடுக்கிறதுக்கு சண்டை போடும்போது சிங்கி சொன்னா, அட இதுல சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? பண்டி, இந்த தடவை ரெட் நீ எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் கேம்ல கட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே சிங்கி. அப்படி அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் லூடோல முழுகி போயிட்டாங்க. எல்லாரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கட்டுவுக்கு ஒரு 6 கூட விழவே இல்ல. அது மட்டும் இல்ல, பண்டி கட்டுவை விட ரொம்பவே முன்னாடி இருந்தான். ரொம்ப நேரமா கட்டுவுக்கு 6 விடல. அவன் தோக்க போறான்னு தெரிஞ்ச உடனே கட்டுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இல்ல, இந்த கேம் நான் விளையாட மாட்டேன். பண்டி சீட்டிங் பண்றான். அட, நான் இதுல என்ன சீட்டிங் பண்ணேன் கட்டு? முதல்ல நீ என்னுடைய ரெட்டை எடுத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் 2 தடவை நீ என்ன வெட்டின பண்டி. அட, நீ என்ன சொல்ற கட்டு? இது ஜஸ்ட் கேம் இல்லையா? இதுல நான் உன்னை எந்த வகையும் சீட் பண்ணல. கட்டு கோவத்துல அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறமா சொன்னா, நீ கண்டிப்பா சீட்டிங் பண்ணிருக்க பண்டி. இல்லனா உனக்கு அடிக்கடி எப்படி 6 விழுந்தது உனக்கு தெரியுமா? லூடோல யாராலும் என்ன தோக்கடிக்க முடியாது. அட கட்டு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அதிகமா 6 வரவே இல்ல. ஆனா நான் உன்ன மாதிரி சொல்லலையே. இல்ல சிங்கி, உன்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ உன்கிட்ட தானே இருக்கு. ஆனா இந்த பண்டி என்னோட ஃபேவரட் ரெட்டை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். நான் இவன் கூட விளையாட போறதில்ல. நானும் உன் கூட விளையாட போறதில்ல கட்டு. நான் எந்த ஒரு சீட்டிங் பண்ணாத போதே நீ என்ன சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டல. உனக்கு தான் சரியா விளையாட வரல. நான் வீட்டுக்கு போறேன். அரே பண்டி, போகாத. நீ இல்லாம நாங்க ப்ராஜெக்ட எப்படி கம்ப்ளீட் பண்றது? குட்டி சரியா தான் சொல்ற கட்டு. பண்டி, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலன்னா ப்ராஜெக்ட எப்படி கம்ப்ளீட் பண்றது? அப்படின்னா சிங்கி கட்டு கிட்ட சொல்ல. முதல்ல என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. என்னது சாரியா? நான் யாருக்கிட்டயும் சும்மா சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். அப்படி கட்டு பண்டி 2 பேரும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. அப்பதான் அம்மா ரூமுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்க பசங்கள, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. அட கட்டு பண்டி, உங்களுக்கு என்னாச்சு? சிங்கி அம்மாவை பார்த்து கண்ணு காட்டினா. அதுக்கப்புறம் அம்மாவை வெளியே கூட்டிட்டு போனா. வெளியே போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவ அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, அவங்க 2 பேரும் பேசிக்கலன்னு வச்சுக்கோங்க. எங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. சிங்கி, அப்படின்னா இதுல நான் தான் ஏதாவது பண்ணணும் போல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அம்மா சிங்கி கிட்ட அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கறத சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. கட்டு, வா, இன்னைக்கு நாம 2 பேரும் லூடோ விளையாடலாம். இந்த தடவை பண்டியோட இடத்துல நான் இருக்கேன். சிங்கி குட்டியை பார்த்து கண்ணடிச்சு அவளுக்கு புரிய வச்சா இது அவளும் அம்மாவும் போட்ட பிளான். என்ன? ஓகேமா, நம்ம எல்லாரும் விளையாடலாம். ஆனா நான் ரெட் எடுத்துக்கிறேன். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா லூடோ ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை கட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தான். அப்ப அம்மா கட்டு கிட்ட சொன்னாங்க, என்ன கட்டு இது? எதுக்கு நீ சீட்டிங் பண்ற? அம்மா, நான் எப்ப சீட்டிங் பண்ண? கட்டு, இப்ப நீ சீட்டிங் பண்ணி தானே 6 போட வச்ச? இல்லம்மா, நான் சீட்டிங் பண்ணல. அம்மா சரியாதான் சொல்றாங்க கட்டு. நீ சீட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டு, சீட்டிங் பண்ணாத. அட, ஆனா நான் எதுலயும் சீட்டிங் பண்ணல. அப்படியா? அப்ப அடிக்கடி உனக்கு 6 எப்படி விழுந்துகிட்டு இருக்கு? இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு 6 கூட விழவே இல்ல. நீ வேற கேம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. பண்டி இதே மாதிரி நிறைய 6 போட்டுட்டு இருந்தப்போ
நீ அவனை பார்த்து இப்படிதானே சொன்ன சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போ நான் மட்டும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது சொல்லு. அம்மா அப்படி சொன்னதை கேட்டு கட்டுவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுதுமா. சாரி பண்டி, நான் தோக்க போறேன்ல, அதனால அந்த கோவத்துல உன்னை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன். இது ஜஸ்ட் கேம். இதுல 6 விழுறது ஜஸ்ட் லக்கி தான். பரவாயில்ல கட்டு, நானும் உன்னை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன்ல. ஆனா நீ உன் தப்பு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே நாம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இந்த மாதிரி சண்டைலாம் வரத்தான் செய்யும். கட்டு, நீ செஞ்ச தப்ப நீ ஒத்துக்கிட்டல. மறுபடியும் நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. முதல்ல போய் உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேமா? ஓகே ஆண்டி. அப்படி பண்டி கட்டு கட்டி பிடிச்சாங்க. மறுபடியும் அவங்க நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்டையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.